அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற குறிஞ்சிப்பாட்டு மலர்கள் பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கி செம்மொழியான தமிழ்மொழியினுடைய சிறப்பை பற்றி பார்த்தோம். கலைஞரின் நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதங்கள். இயல் எழுதி, இசை எழுதி, நாடகம் எழுதி முத்தமிழுக்கும் தம் பங்கினை முழுமையாக அளித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். 2 லட்சம் பக்கங்களுக்கும் அதிகமான எழுத்து கலைஞருடையது. அன்பு என்ற மைவூற்றி அருந்தமிழ் கடிதங்கள் எழுதியவர் கலைஞர். எதிர்வரும் எந்த கேள்விக்கும் சளைக்காது வந்து விழும் சுவையான பதில்களுக்கும் கேட்போரை கட்டி போடும் அருவி பேச்சாலும் தமிழர் மனங்களை கொள்ளை கொண்டவர். முத்தாரம், முரசொலி, வெள்ளுவீதி போன்ற பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்தவர். பொறுத்தது போதும், பொங்கி எழு என்பன போன்ற தீந்தமிழ் வசனங்களால் திரையுலகிற்கு திசை காட்டியவர். பேரறிஞர் அண்ணா இறந்தபோது உன் கண்ணொளியில் கதகதப்பிலே வளர்ந்தோமே, எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதண்ணா எமக்கு இதயம் என்ற வரிகள் கேட்போரை இதயமுருகச் செய்தவரும் அவர்தான். கரும்பினும் இனிய கவிதைகள் பற்பல படைத்தவரும் அவர்தான். தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ், குறளோவியம், திருக்குறள் உரை, சிலப்பதிகாரம், நாடகம், தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கர் என 178க்கும் மேற்பட்ட படைப்புகளை செந்தமிழுக்கு சுவையாய் ஆக்கி தந்திருக்கின்றார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க வழிகாட்டினார். அத்தகைய தமிழ் மொழியை வாழ்க என்றும், வாழிய செந்தமிழ், செம்மொழி தமிழ், வாழிய தமிழ்நாடு என்று தமிழுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய பகுதி இது. இதுக்கு கீழே அதனுடைய விரிவாக்கம், இரட்டை காப்பியங்கள், என்னென்ன சங்க இலக்கியங்கள் இருக்கோ அந்த பகுதியெல்லாம் கொடுத்துருக்கார். அந்த பகுதியை பாருங்கள். 2010 உலக தமிழ் மாநாடு நடத்திய பெருமை அவருக்குரியது. நன்றி, வணக்கம், வாழ்க.